வணக்கம். நான் திருநாவுக்கரசு பேசுகிறேன். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், பேச்சு சுதந்திரம், அதை கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். இன்றைக்கி மார்ச் 20 தமிழக மாணவர்கள் தமிழ் ஈழம் வேண்டி தமிழ்நாட்டில் போராடிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் போராட்டம் வெல்லும். ஊடகங்கள், மீடியா, ஸோ இதெல்லாம் கொண்டு சேர்க்குற ஊடகங்களுக்கு எனது நன்றிகள். ஸோ மீடியா தான் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்றத தீர்க்கமாக நம்புகிறவன் நான். ஸோ அதனால தான் மீடியாவை பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்ட்டு இருக்கேன். காந்தியடிகள் தண்டி யாத்திரை போனப்போ தமிழ்நாட்டில் வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகம் போனாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சுதந்திரத்துக்கு ஆள் கேட்டப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஆட்கள்லாம் போனாங்க. ஸோ அந்த நியூஸ் எல்லாம் நல்லா பரவுச்சு தமிழ்நாட்டில். இப்போது டெல்லியில் கேங் ரேப் நடந்தது, ரீச் ஆச்சு. ஸோ நம்ம எல்லாம் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணோம், இது பண்ணோம். ஸோ என்னோடய சந்தேகம் என்னென்னா, இங்கே இருக்க செய்திகள் அங்கே போய் சேருதா, இல்லை இது வெறும் ஒன்வேவாக இருக்கா? இது என்னோட சந்தேகம், அவ்வளோதான். ஏன் அதை கேட்குறேன்னா, இன்றைக்கி நடந்த ஒரு இன்சிடெண்ட், ஒரு நிகழ்ச்சி. நான் இருக்கிற ஏரியாவில் வட இந்தியர்கள் அதிகம், தமிழர்கள் கம்மி. எனக்கு ஹிந்தி சுத்தமாக தெரியாது. ஸோ எனக்கு ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தன் காஷ்மீர், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா இந்த மாதிரிலேருந்துலாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். இது மாதிரி தமிழ்நாட்டில் ஸ்ட்ரைக் நடக்குது, காலேஜுக்கெலாம் காலவரையற்ற விடுப்பு விட்டுருக்காங்க, தெரியுமா அப்படின்னு கேட்டேன். தெரியாது அப்படின்னாங்க. ஏன் நடக்குது அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அப்போ தான் எனக்கு இந்த எண்ணம் தோன்றியது. லைக் நம்மளோட இங்கே நடக்கிற நியூஸ் எல்லாம் கரெக்டாக அவங்கள போய் ரீச் ஆகுதா இல்லையா? மேபி அவங்க நியூஸ் படிக்காதவங்களாக இருக்கலாம், இல்லை அக்கறை இல்லாதவங்களாக இருக்கலாம். ஸோ நோ கேர் ஆட்டிடியூடாக இருக்கலாம். பட் அதே நண்பர்கள் தான் டெல்லியில் நடந்த கேங் ரேப் பிரச்சனையை பற்றி நாங்கள் நிறையா விவாதிச்சிருக்கோம். இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்களே, இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த செய்தி அவங்கள ரீச் ஆகிருக்கு, இந்த செய்தி அவங்கள ரீச் ஆகலை. அதுதான் எனக்கு வருத்தத்தை தெரிவிக்குது. அப்புறம் ஒரு தமிழன் ஆஸ்கார் வாங்கினா இந்தியா ஆஸ்கார் வென்றது. ஒரு தமிழன் செஸ்ஸில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வாங்கினா இந்தியா கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்றது அப்படின்னு போடுறீங்க நியூஸில். இது ஒரு தமிழக மீனவன் இலங்கை கடற்படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டால் இந்திய மீனவன் சுட்டுக் கொல்லப்பட்டான் வரமாட்டேங்குது, தமிழக மீனவன் சுட்டுக் கொல்லப்பட்டான் வருது. ஏன் இந்த வேறுபாடு? ஸோ நான் அந்த 5 பேருக்கு தெரியல, அதனால போய் ரீச் ஆகலை. மும்பையில் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, ஒரிசா ஒரு சுயேட்சை எம்எல்ஏ ஆதரவு தெரிவிக்கிறார். ஸோ உங்களுக்கெல்லாம் போய் சேரலையா? அதுக்காக எல்லாரையும் போய் ரீச் ஆகிடுச்சின்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா நான் இதை பற்றி கொஞ்சம் ஸ்டடி பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். இந்த 5 பேரை ஒரு எக்ஸாம்பிளாக தான் நான் சொன்னேன். ஏன்னா கூகுளில் போய்ட்டு நியூஸ் கிளிக் பண்ணுங்கள், ஒரு இந்தியன் எடிஷன் போங்க. ஸோ இந்தியானா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எங்கே பிரச்சனை நடந்தாலும் பிரச்சனை தான். ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் நியூஸில் இந்த ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரைக் வரலை. எனக்கு என்ன கவலைன்னா, இன்றைய மீடியா எது முக்கியமாக காட்டணுமோ அதை காட்டாமல் வர்த்தக மையமாக்கப்பட்டதனால் சிலவற்றை முன்னிலைப்படுத்துகிறதோ அப்படின்ற ஒரு ஐயம் எனக்கு. இது மாதிரி தான் 2009 நடந்த தமிழ் இனப்படுகொலை, இலங்கையில் நடந்ததை மறக்கடிக்கப்பட்டதோ அப்படின்ற ஒரு ஐயம், அவ்வளோதான். ஸோ இதை வேற ஒரு கண்ணோட்டத்தில் பாருங்கள். ஏன்னா மீடியா தான் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும், ஒவ்வொருத்தர்ட்டையும் போய் கொண்டு சேர்க்க முடியும்.
நம்ம நித்யானந்தாவை ஃபோக்கஸ் பண்ணுறோம், இதெல்லாம் விட்டுறோம், அப்படிதான் கடைசி பேஜில் போடுறோம் அப்படின்னா நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதுதான் போய் ரீச் ஆகும். ஸோ அதுக்காக தான் இதை ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன். அந்த 5 பேரை இது இன்றைக்கி எனக்கு உண்மையிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஸோ அதனால தான் எனக்கு இந்த சந்தேகமே எழுந்தது. ஸோ மீடியா நண்பர்கள் இதை வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ் மீடியா இன்னும் ஒரு இடத்துக்கு போகணும், உலக அளவில் பெரிய பெயர் வாங்கணும். இதுதான் என்னோட விருப்பம். நன்றி.